வந்துட்டு ரெண்டு ரெண்டு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. இது அநேக ரகசியங்களும் நிறைய நேரம் எடுக்கும். ஆனால் இந்த காலை தியானத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி முடிக்க விருப்பப்படுறேன். ஸோ லூக்கா 19வது அதிகாரம் 1-10. ஸோ அதில் நம்ம ஒரு வசனமாக நம்ம தியானிச்சுன்னு போகலாம். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற வேதத்தை நீங்கள் எடுத்து லூக்கா அதிகாரம் 19வது அதிகாரத்தில் நம்ம வந்துட்டு தியானிக்க போகிறோம். யாராவது வாசிக்கிறீங்களா? லூக்கா 19வது அதிகாரம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் போது சிஸ்டர், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தியானிச்சுன்னு போயிடலாம். அப்படியே ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது அங்கே வந்துட்டு ஒரு சகையு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். எந்த இடத்துலன்னா அவன் வந்து ஒரு வசூல் டேக்ஸ் கலெக்டரோடு அதிகமாக பணத்தை சம்பாரித்து தனக்கும் அங்கே வரி வசூலித்து, அது மாத்திரம் இல்லை தனக்கும் சேகரித்து அவன் வந்து அநியாயத்துக்கு பணம் வாங்குகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அங்கே அந்த மார்க்கெட்லேயும் அப்படி தான் பேசப்பட்டு இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு அவங்ககிட்ட எல்லாமே இருந்து கூட ஏதோ ஒரு மனசில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தான். அவங்ககிட்ட அழகான வீடு இருந்துச்சு, நிறைய பணங்கள் இருந்துச்சு, நிறைய சேகரித்தான். ஆனாலும் ஏதோ ஒரு மனசில் வந்து பாரமாக இருந்துச்சு. அப்போ பாரமாக இருக்கும்போது அவன் வந்து இயேசுவை பற்றி தெரிஞ்சு கொள்கிறான். அவன் முதல் தடவையில் அநேக இடத்துல, இப்போ நம்ம ஒரு மார்க்கெட்டில் இருக்கிறோன்னா மார்க்கெட்டில் எந்த விஷயம் இருந்தாலுமே யார் மூலியமாவது வந்து அங்கே பரபரப்பாக போய்கொண்டே இருக்கும். அப்போ திடீர்னு அந்த இடத்துல இயேசு வராரு அப்படின்னும் போது அந்த நற்செய்தி கேட்கும்போது அநேக பேர் இயேசுவை மாத்திரமே குறித்து பேசிக்கொண்டே இருந்தாங்க. இப்போ நம்ம கூட ஒரு சின்னதாக ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா கேள்விப்பட்டோன்னா, இல்லை ஒரு கூட்டத்துக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ நம்ம இன்வைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு மனுஷன் இல்லை மனுஷி வராங்கன்னு சொன்னால் நம்ம அவங்கள குறித்து பேச தொடங்குவோம். அவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க இப்படி சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அநேக காரியங்கள் பேசும்போது விருப்பம் இல்லாதவங்க கூட பார்க்கணுன்னு ஒரு ஏக்கம் வரும். அதே போல தான் இங்கே என்ன நடக்குதுன்னா, இயேசு அந்த இடத்துல வராருன்னுங்கிற ஒரு நற்செய்தி கேட்ட உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தோடு அவரை பார்க்கணுங்கிற சுவாரஸ்யத்தில் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கும் பொழுது இந்த மனுஷனும் அந்த நற்செய்தியை கேட்குறான். இயேசு இந்த இடத்துல வராரு. ஸோ அவர் எப்படிப்பட்டவர் இருப்பாரோ என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 3வது வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா, வகை தேடினான். சின்ன கேப் கிடைச்சாலும் விட்டுறக்கூடாதுன்னு எப்படியெல்லாம் பார்க்கணும் வகை தேடுறான். ஏன்னா கூட்டம் அப்படியே அந்த இடத்துல அதிகமாகிடுச்சு. நிறைய அதிகமாக கூட்டம் இருக்கிறதுனால அவன் வந்துட்டு வகை தேடுறான் அப்படின்னு. ஏன்னா அவன் குள்ளனானபடியினால் அவன் எப்படி இருக்கிறான்னா ரொம்ப குள்ளமாக இருக்கிறான். ஒரு குள்ளமான மனுஷன் அவன். அதனால கூட்டம் அதிகமாக சேர்றதுனால அவன்கிட்ட அந்த ப்ரெஷர் இருக்காது. தள்ளி விடவும் அவனால் முடியாது. அவனுக்கு யாரும் இடமும் கொடுக்க அவனுக்கு முன்னே வராததுனால அவன் என்ன பண்ணுறான்னா பாருங்க, அதில் அப்படியே கண்டினியூ படிச்சுன்னு போங்க. 5-6 படிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். ஆமென். அதுக்கு முன்னாடி 4வது வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டுத்தீ மரத்தில் ஏறினான். அவன் என்ன பண்றான்னா, அந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால இயேசு இந்த ரூட்டில் வருவார், மீன்ஸ் இந்த வழியில் தான் நடந்து போவாருன்னு முன்பதாகவே அவன் தெரிஞ்சு அவன் ஓடி போய் அங்கே ஒரு காட்டுத்தீ மரம் இருந்துச்சுங்களா. அந்த காட்டுத்தீ மரத்தில் அவன் எப்படியாவது ஏற முடியாமல் ஏறி அவன் கஷ்டப்பட்டு போய் உக்காந்துறான். ஏன்னா மரத்தில் ஏற ட்ரைன்டு பர்சனே, நல்லா ட்ரைனிங் ஆகிருக்கிறவங்களே மரம் மேலே ஏறுறவங்களே சில நேரத்தில் தடுமாறிடுவாங்க. அந்த மரம் எப்படி என்ன ஸ்ட்ரென்த் இதெல்லாம் பார்த்து அதுக்கான ஒரு வெப்பன் வச்சு
வச்சு அவங்க வந்துட்டு அதை யூஸ் பண்ணி அவங்க மேலே ஏறுவாங்க. காலில் கயிறு கட்டியோ அதுக்கான டைமும் எடுத்துக்கின்னு தான் ஏறுவாங்க. ஆனால் இங்கே சகையை பாருங்களேன், உடனுக்குடனே அவன் செய்கிற பிரயாசம் பாருங்க, எப்படியாவது இயேசுவை பார்த்துக்கணும்னு. அங்கே க்ளீனாக மென்ஷன் ஆகிட்டுக்குது, அவன் ஒரு காட்டுத்தீ மரத்தில் அவன் ஏறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மரம் ஏறுறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்குன்னே நிறைய நம்ம ஒரு மரத்தில் தேங்காய் எல்லாம் எடுக்கணும்னா கூட கூப்பிட்டா கூட அந்த மனுஷன் வந்து அந்த மரம் எப்படி இருக்குது, அந்த மரத்தில் ஏறணும்னா என்ன பண்ணணும், மரத்தில் எதுனா முள்ளுங்க இருக்குதா, இதெல்லாமே ஆராய்ச்சி பண்ணி அவங்கக்கிட்ட ஒரு கயிறோ இல்லை ஒரு மிஷினோ இல்லை எதுனா ஒரு வெப்பன் வச்சு அந்த காலில் போட்டு மெதுவாக ஏறுவான். யாருமே அவ்வளோ ஸ்பீடாக ஏற மாட்டாங்க, நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு மனுஷன் பார்க்கும்போது, நான் எப்படி அந்த சான்ஸை விட்டுடக்கூடாது, எப்படியாவது நான் இயேசுவை பார்த்துடணும், அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாம் இருந்து கூட எப்படியாவது இயேசுவை நான் பார்க்கணுன்ற ஒரு உள்ளத்தில் அந்த ஏக்கம் வந்துச்சு. அது எப்படியாவது பார்த்து விடணும்னு சொல்லி இந்த வழியில தான் இயேசு போவார் என்று முன்பதாகவே தெரிஞ்சு அவன் ஓடி போய் அந்த காட்டுத்தீ மரத்தில், அதுவும் அவன் குள்ளமாக இருந்தும் அவன் கஷ்டப்பட்டு ஏறி போயிடறான். ஏறி போய் உட்கார மத்தா. இப்போ 5வது வசனத்தை வாசிங்க. 5, 6 2 வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். ஆமென். இங்க பாருங்க, எவ்வளோ கிளீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இயேசுக்கும் அங்க தெரியும் இன்னைக்கு ஒரு காரியம் நடக்க போகுது என்று சொல்லி, அவர் வந்து அவ்வளோ கூட்டத்தின் ஜனங்க மத்தியிலையும் அவர் அண்ணார்ந்து பார்த்து, சகையை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே. பாருங்க, இன்ட்ரடக்ஷன் யார் கொடுக்குறாங்க பாருங்க, ஆண்டவர் கொடுக்குறாரு இன்ட்ரடக்ஷன். இது வரைக்கும் சகையோ ஆண்டவர்கிட்ட பேசினதில்ல, ஆண்டவர் சகைகிட்ட பேசினதில்ல. சகையை குறித்து யாருமே பேசுனதோ இல்லை ஆண்டவர்கிட்ட. ஏன்னா அவன் வந்துட்டு அதிகமாக பணம் வாங்கி கஷ்டப்படுற காசுங்களெல்லாம் வாங்கி அவன் இது பண்ணுறதுனால அவன் வந்துட்டு எந்த நன்மையும் செஞ்சதில்லை. அவனை பற்றி பாராட்டி பேசுவோம். அதிகமாக பேசுனா இயேசுவை குறித்து தான் அந்த இடத்துல பேசப்பட்டிருந்தது. ஆனால் தேவன் பாருங்க, அந்த உள்ளத்தை பார்த்து அவன் வந்து ஏதோ தேவையை அறிஞ்சு தான் ஆண்டவர் உலகம் எங்குமே சுற்றி திரிந்தார். தேவைகளை அறிந்து அந்த மனுஷனோட தேவையை அறிஞ்சு அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு பாருங்க. அத்தினி கூட்டமா இருக்கிற ஜனங்க மத்தியில நின்று ஆண்டவர் சொல்றாரு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்குவேன் என்றார். எவ்வளோ பெரிய நற்செய்தி தெரியுங்களா? இந்த வார்த்தை கேட்ட உடனே அவர் எவ்வளோ சத்தமிட்டு அந்த மரத்தில் அவ்வளோ ஹைட்டாக அவர் உட்காந்துன்னு இருக்கிறாரு. அவ்வளோ ஜனங்களோட சத்தமே ரொம்ப பெருசாக இருக்கும். ரொம்ப விலாசமாக இருக்கிற அந்த சத்தத்தில் ஆண்டவர் அவ்வளோ சத்தமிட்டு அவர் சொல்கிறார், அவ்வளோ கத்தி அவர் கூப்பிட்றார். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவனை பார்த்து அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இங்க கிளீனா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, சந்தோஷத்தோட. ஏன்னா அதுக்கு முன்பதாக அவனுக்கு ஏதோ ஒரு மனசுல சந்தோஷம் இல்லாத ஒரு சலசலப்பு, ஒரு கஷ்டம். நம்ம வந்து ஒரு மனுஷனை வந்து ஈஸியா நம்ம சொல்லிடுவோம், இவன் மாறிட்டான், இவன் கேரக்டர் மாறிச்சு, இவன் சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்னு ஈஸியா நம்ம சொல்லிடலாம். ஆனா நல்லா இருந்தா, ஆனா இந்த மாதிரி கேரக்டரே மாறிடுச்சு, இல்லை அவன் முதல் நல்லா இருந்தா இப்போ சரியில்லை, அவன் பேச்சு சரியில்லை, அவன் செயல்கள் சரியில்லை, இப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஏன் மாறினா, எதுக்காக மாறினா, அந்த சூழ்நிலை என்னவா இருக்குது, அது ஒண்டி தேவன் மாத்திரம் தான் அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ அவன் ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டோன்னு உடனே எல்லாவற்றையும் விட்டு அவன் வேகமாக அவன் ஏறுந்த காட்டிலும் இறங்குறது இன்னும் வேகமாக இறங்குறாரு. அவருக்கு அடிபட்டுச்சா இல்லை என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஈஸியாக நம்ம நினச்சிடறோம் அது இறங்கி வந்துட்டார் அப்படின்னு. ஆனால் மரத்தில் ஏறுறதோடு இறங்குறது ரொம்ப கஷ்டம். ஏறுத்து ஈஸியாக போயிடுவாங்க, நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இறங்கும்போது ரொம்ப ஸ்லிப்பாகவோ எப்படியோ இருக்கும். அதுலேயே இறங்கி அவர் ஓடி வந்து சந்தோஷத்தோட வீட்டுக்கு கொண்டு போனாராம்.
கொண்டு கூட்டு போகும்போது வழியில் இங்கே ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. கொண்டு போகும்போது 7வது வசனத்தை வாசிக்கலாம். அதை கொண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஆமென். இப்ப பாருங்க, ஆக்சுவலி அந்த மார்க்கெட்ல எல்லாருமே ஏசப்பா வெல்கம் பண்ணத்தான் நின்று இருந்தாங்க. ஆண்டவர் பார்க்கணும், அவரை வரவேற்கிறதுக்காக அத்தனை ஜனங்க இருந்தாங்க. ஒரே ஒரு மனுஷன் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஏன் கூட்டம் அதிகமாக சேர்ந்துச்சுன்னா, ஆக்சுவலி அங்கே பார்க்கும்போது அவர் அற்புதம் செய்யறதை தான் எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா அதிகமாக ஆண்டு அற்புதத்தின் செய்தியும் சாட்சிகளும் கேட்டு தான் ஜனங்க என்ன பண்ணணும், அற்புதம் செய்யும். ஏசப்பா பார்க்கறதோட அவர் செய்கிற அற்புதத்தை தான் பார்க்கணுன்னு ஓடி பண்ணினாங்க. ஆனால் அங்கே ஒரு மனுஷன் தான் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி அவன் ஓடி போனான். அப்போ ஓடி போகும்போது ஏசப்பா அங்கே பார்க்குறாரு, கொண்டு போகிறாங்க. இப்போ அற்புதம் எதுவும் இல்லாததுனால இந்த வருள் வசிக்கிறவன், இந்த டாக்ஸ் கலெக்டர், இவன் கூட போய் ஏசப்பா போகிறாரு. இவன் ஒரு பாவி, எங்களுக்கெல்லாம் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கிறான், எவ்வளோ பணங்க எங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கிறான், இப்படியெல்லாம் அநேக வார்த்தைங்க அங்கே சலசலப்பாக பேசி அங்கே என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தார்களாம். ஒரு செகண்டில் பாருங்கள். இப்போ சகியு மாறிட்டான். சகியோட கேரக்டர் வேல்யூ பார்த்த ஜனங்க இப்போ ஜனங்களோட கேரக்டர் எப்படி நம்ம வேல்யூ பார்க்க முடியும்? டக்குன்னு மாறிட்டாங்க. மாறிட்டு உடனே அவங்களே நியாயம் விசாரிச்சுக்கின்னு உடனே அவங்கவுங்களுக்குள்ளேயே பேசிக்கின்னு அவங்கவுங்களுக்குள்ளேயே என்ன பண்ணாங்கன்னா முறுமுறுத்தாங்களாம். முறுமுறுக்கும் போது இதெல்லாம் சகியை கேட்டு கொண்டு இருக்கிறான். அவன் சந்தோஷமா இருந்தாலும் இந்த வார்த்தைகள்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, ஆனால் அவனுக்குள்ள ஒரே ஒரு காரியம் ஓடிக்கொண்டு இருக்கு, இயேசு அவனோடு இருக்கிறார் என்று சொல்லி. இயேசு அவனோடு இருக்கிறார் என்று சொல்லி உடனே அவன் என்ன சொல்றான், ஒரு டக்குன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். சத்தமிட்டு அவன் ஒரு வார்த்தை சொல்றான். அந்த வார்த்தை என்னன்னா 8வது வசனத்தை பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வாசனம், இதை அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. 8வது வசனத்தை வாசிக்கலாம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஆமென். இப்போ இப்படி யார் சொல்லுவாங்க? நான் அன்னதானம் பண்றேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. ஆனால் இயேசு சகையுக்குள்ள வந்த பிறகு, சகையோடு இருக்கும் பொழுது சகியுக்கு என்னன்னா, இது எல்லாமே வேஸ்ட்டு, இது என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஒன்றுமே இல்லை, இயேசு மாத்திரமே போதும் என்று சொல்லி அவ என்ன செய்யறாருன்னா ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த இடத்துல எல்லாருக்கும் சொல்றாரு. யார்கிட்ட? இயேசு நோக்கி சொல்றாரு, என்னோட சொத்துல பாதி கொடுத்துடுற ஆண்டவரே அப்படின்றார். யாரையாவது நான் ஏமாற்றி நான் காரியங்கள் செய்திருந்தா 4 மடங்கு நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து அவன் மனமுருகி தேவனிடத்துல அறிக்கையிடும் போது அங்க ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை 9வது வசனத்துல வாசிக்கலாம். இதோ இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இன்னும் ஆபிரகாமுக்கும் குமாரனாய் இருக்கிறானே. ஆமென். இங்க பாருங்க, இவ்வளவு அழகான ஒரு வசனம் அங்க சொல்லப்படுற. இயேசு அங்க இயேசப்பா போயிட்டு அங்க கதை சொல்லியோ இல்லை சகியுக்கு பிரசங்கம் பண்ணியோ, இல்லை அவன் மனம் திரும்பிடணும், அவன் இதெல்லாம் அவன் விட்டுடணும், ஜனங்களை இவ்வளோ காசு வாங்கியிருக்கிறான், இவனை உணர வைக்கணும், இப்படியெல்லாம் சொல்லி எந்த பிரயாசமும் பண்ணல இயேசு. அந்த இடத்துல அவர் பொறுமையாக இருந்து அந்த ஜனங்க முறுமுறுக்கிறத பார்த்து இந்த மனுஷன் மாறுறதோ, இந்த மனுஷன் பேசுறதோ எல்லாவற்றையும் ஆண்டவர் கவனித்து கொண்டு இருக்கிறார். தேவன் அந்த தீர்மானம் நம்ம சிச்சுவேஷனில் நம்ம யாராவது நம்மளை முறுமுறுத்தாலோ, நம்மளை வெறுத்தாலோ, இல்லை நம்மளை தள்ளப்பட்டு நம்ம ஒரு மூளைக்கு போனாலோ, நம்ம எடுக்கிற தீர்மானத்தை தான் தேவன் நோக்கி பார்த்து கொண்டிருப்பார். உன்னை தள்ளிட்டாங்க, இந்த நேரத்தில் இந்த சிச்சுவேஷனில் உன்னோட எண்ணம் எப்படி இருக்குது, நீ எப்படி யோசிக்கிற, நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்க போகிறது தான் ஆண்டவர் கவனித்து பார்த்து அதுக்கு தகுந்த பலனை தான் தேவன் கொடுப்பார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே அவ்வளோதான். திடீர்னு எதனா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா கோவத்தினால
அந்த சிச்சுவேஷனில் யாருன்னா ஒருத்தர் அவங்கள வெறுத்து இல்லை வார்த்தைகளை விடுறதுனாலே உடனே கோவம் வந்து உடனே கொலை செஞ்சுடுவாங்க. உடனே அடிச்சுட்டு ஜெயில் போகும்போது அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிச்சுவேஷனில் ஆண்டவர் பார்க்குறாரு, எடுத்து கத்தி எடுக்கிறவன் கத்தியில் தான் அவன் போவான், தப்பு செய்கிறவன் இன்னும் அவன் தப்பு செஞ்சுனே தான் இருப்பான். அதே போல தான் இந்த இந்த இடத்துல ஒரு சிச்சுவேஷன் பார்க்குறோம். அத்தினி ஜனங்க வந்துட்டு அவனை முறுமுறுத்த போது அவன் சொன்ன வார்த்தை அந்த இடத்துல எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லும் போது தான் அங்கே என்ன ஆகுதுன்னா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ முறுமுறுத்த ஜனங்க ஒரு செகண்ட்ல டக்குன்னு ஆண்டவர் கூப்பிட்ட உடனே சகியை கூப்பிட்ட உடனே முறுமுறுத்து அவங்கள வந்துட்டு ஆண்டவரையும் முறுமுறுத்து அவங்க சொன்ன ஜனங்க மறுபடியும் நேசிக்க தொடங்கிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஜனங்க என்னன்னா, ஜனங்க தப்பு கிடையாது. ஆனா ஜனங்களோட எண்ணத்தை காட்டிலும் அந்த கூட்டத்தில் நம்மளும் ஒருத்தர் இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு இங்க நம்ம ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஸோ இந்த காலை வேளையில இந்த சகியை நம்ம பார்க்கும்போது அங்க பாருங்க 10வது வசனத்துல ஜனங்க என்ன சொல்றாங்க பாருங்க. லாஸ்ட் வசனத்தை வாசிக்கலாம். 10வது வசனத்துல எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமென். இங்க பாருங்க, உடனே எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு சிச்சுவேஷனே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜனங்க எதிர்பார்த்தது வேற, ஒரு அற்புதம் நடக்குமா என்று சொல்லி அநேக ஜனங்கள் அந்த இடத்துல கூடி ஏசப்பா வெல்கம் பண்ணி, ஆனா அந்த இடத்துல சகியு மரத்து மேல ஏறி அங்க ஆண்டவர் சகியை பார்த்து கீழே இறங்கி வாழும்போது உடனே ஜனங்களோட மனநிலை மாறி அவங்க உடனே முறுமுறுத்து வெறுத்து கோபம் கொண்டு எரிச்சலோட இருந்த ஜனங்க மறுபடியும் சகியும் மனம் மாறி அங்க பேசும் பொழுது உடனே சகையை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல அற்புதம் நடக்கல, அந்த இடத்துல ரட்சிப்பு நடந்துச்சு. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நம்மளோட உள்ளத்துல அப்படித்தான் சில நேரத்துல நம்மள வந்துட்டு முறுமுறுத்தாலோ இல்லை நம்மளோட கேரக்டரை அனலைசிஸ் பண்ணாலோ இல்லை நம்மள ஏதாவது ஒரு காரியம் எது செய்ய முயற்சினாலும் அது ஏதாவது ஒரு காசிப் வந்தாலும் எது நடந்தாலுமே நம்ம அந்த சிச்சுவேஷன்ல ஏசப்பா என்னோட இருக்கிறாரு, எதுவுமே எனக்கு வேண்டாம், அவர் மாத்திரப்போதும், அவனோட சித்தம் என்ன இருக்குது அது எனக்கு போதும் என்று சொல்லி மனம் திரும்பி ஜெபிக்கும் பொழுதோ மனம் திரும்பி பேசும்போதோ ஆண்டவர் நம்மளோட எண்ணத்தையோ நம்மளோட நோக்கத்தையோ பார்த்து அந்த இடத்துல ஒரு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியமான லைஃப் இந்த சகியோட வாழ்க்கை. அது வந்துட்டு நம்ம இன்னும் ஆராய்ச்சி பண்ணா இன்னும் அநேக ரகசியம் வந்துட்டு நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ நீங்க வந்துட்டு நேரத்தை எடுத்துக்கொண்டு இந்த லூக்கா 19வது அதிகாரம் 1லேருந்து 10 நீங்க வாசிச்சீங்கன்னா அதை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் உங்களோட இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த காரியம் என்னன்னா, சகியுக்கு வந்துட்டு எதுவுமே வேண்டாம், இயேசு மாத்திரமே போதும் என்று சொல்லி தீர்மானத்தை எடுத்து இயேசு பின்ன செல்லி ஊழியத்தை செய்ய தொடங்கினான் சகியு. 2வது ஒரு மனுஷனை பார்க்க போறோம். அந்த மனுஷன் எப்படியாப்பட்ட மனுஷனா நம்ம எல்லாருமே கேட்டு சண்டே ஸ்கூல்ல கூட கேட்டிருப்போம். இது அதே லூக்கா அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம் லூக்கா 15ல 11லேருந்து 32ல நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனா அதுல ஒரு 5 வசனத்தை மாத்திரம் நான் வந்துட்டு எடுத்து சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஸோ அதுல 11வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11வது. அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஆமென். போதும் சிஸ்டர். ஸோ இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல தகப்பனுக்கு நல்ல ஒரு மனசார எது செய்தாலுமே மனசார திருப்தியா மற்றவங்களுக்கு காயம் ஆகக்கூடாது என்று ஒரு எண்ணம் கொண்ட ஒரு தகப்பன் இருக்கிறார்.
ஆக்சுவலி இங்க நம்ம அந்த 2 குமாரர்கள பார்க்கிறோம். அந்த 2 குமாரர்கள பார்க்கல காட்டிலும் முதலாவது அந்த தகப்பன நம்ம பார்க்கும்போது, அந்த தகப்பன் எப்படியாப்பட்டவரா இருக்கிறாருன்னா, சரிசமமாக எல்லாருக்குமே எல்லாமே போய் சேர வேண்டும். எல்லாருக்குமே எல்லா தேவைகள் வந்து போய் சேர வேண்டும். யாருமே சோர்ந்து போயிடக்கூடாது. யாருக்குமே மன கஷ்டமோ, மன காயமோ, சஞ்சலப்போ எதுவும் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அதுதான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, மனசு ஒடிச்சிடக்கூடாது. இதுதான் அந்த தகப்பனோட எண்ணமும், நோக்கமா இருந்துச்சு. அப்போ எளியவன் அந்த சின்ன தம்பி என்ன சொல்றாருன்னா, "அப்பா என்னோட சொத்துல நீங்க பாதி எனக்கு குடுத்துருங்கோ. நான் எடுத்துன்னு போயிடுறேன்னு" சொல்லிட்டு அங்க வாக்குவாதம் நடக்கும்போது, உடனே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பாதி சொத்து குடுத்துறாரு. ஆனாலும் அவருக்கு மனசு கேட்கல. இவன் எங்க போவான்? எப்படி இருப்பான்? எப்படி சாப்பிடுவான்? எங்க தங்குவான்? இதெல்லாம் அவரோட மனசுல இருந்தும் சரி அந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, குடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அனுப்புன பிறகு அவரும் போறாரு. வேறு தேசத்துல போறாரு. வேற தேசத்துல போயிட்டு அந்த பணத்தெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அந்த பணத்தெல்லாம் அழிச்சுட்டு, மறுபடியும் அந்த ஊர்ல ஒரு பஞ்சகாலம் வருது. பஞ்சகாலம் வரும்பொழுது, அவரால எதுவுமே பண்ண முடியாதனால, பணம் எல்லாமே காலியாயிடுச்சு. அவரோட சொத்துக்கு குடுத்த பங்கு எல்லாமே காலியான பிறகும் என்ன பண்றாரு, ஒரு பன்றி மேய்க்கிற இடத்துல போய் அங்கேயே வேலை செஞ்சு, அந்த பன்றியோட போடுற உணவாவது எனக்கு கிடைக்குமா? அப்படின்னு ஏங்கி நின்னு, அந்த மனுஷன் இது பண்ணும்போது, அந்த இடத்துல பாருங்க. இது நான் ஷார்ட்டா சொல்லின்னு போயிட்டுருக்கேன். ஏன்னா நேரம் கம்மியா இருக்கு. அத நீங்க வந்துட்டு லூக்கா 15ஆம் அதிகாரம் 11லேருந்து 32 வாசிக்கும்போது, அங்கேயும் ஒரு ஒரு எழுப்புதலோ, அங்கேயும் ஒரு நல்ல ஒரு விடையும் நம்மளுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இப்ப அந்த மனுஷன் எல்லாமே இழந்துட்டான். இங்க பாருங்க. சகேயுக்கிட்ட நம்ம பார்க்கும் பொழுது, எல்லாம் இருந்தும் மனம் திருப்தி இல்லாம ஏதோ ஒரு மனம் உடைஞ்சு இருந்த சகையுவ தேவன் ரட்சிப்பு குடுத்தாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, எல்லாமே எ எழுந்து போயிட்டு, இருக்கிறத எடுத்துன்னு போயிட்டு, எழுந்து போய், அவன் என்ன செய்றான்னா, அந்த டைம்ல அந்த தனித்து உட்காரும் பொழுது 17வது வசனத்த மாத்திரம் வாசிக்கலாம். அங்க என்ன நடக்குது பாருங்க. 17வது வசனம். 15வது அதிகாரம் 17வது வசனத்த வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். அல்லேலூயா. இங்க பாருங்க. அந்த இடத்துல அவருக்கு வந்துட்டு எல்லாமே விட்டுட்டு, எல்லாமே எழுந்து போயிட்டு, தான் புத்தி இல்லாம செஞ்சுட்டேனேன்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த தாட் வருது. நம்ம நெறைய நேரத்துல இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, இந்த உலகத்துல அதிகமான பேருக்கு நடக்கிற காரியம் இது ஒண்டிதான். என்னன்னா, டக் டக் டக்குன்னு நம்ம ஆலோசனைகள் எடுத்துக்கொண்டு, டக் டக்குன்னு தீர்மானங்கள் எடுத்து, எல்லாவற்றையும் நம்ம செலவு செய்தோ, எல்லாவற்றையும் எல்லாம் இருக்குது நம்பளுக்கு. நம்ம தைரியமா நம்ம பொழச்சுக்கலாம். நம்பளால நான் தான் எல்லாமே செய்றேன். நான் தான் வேலைக்கு போறேன். நான் தான் கஷ்டப்படுறேன். நான் தான் குடும்பத்த காப்பாத்துறேன். நான் தான் வீடு கட்டுனேன். நான் தான் வந்து சேகரிச்சேன். நான் தான் நெகம் சேர்த்து வச்சேன். இப்படி சொல்லி அநேக பேர் நம்ம வந்துட்டு செய்திருக்கலாம். அப்படி செஞ்சம்போது இங்க பாருங்க. அதெல்லாம் வந்து புத்தி இல்லாம நம்ப சேகரித்து இந்த பூமிக்கு ஆஸ்தி சேர்த்தாலும், அது ஒரு நாள் அழிஞ்சு போய்விடும். அவன் பாசிட்டிவா எல்லா சொத்தையும் எடுத்து ஓடிப்போன அந்த இளைய குமாரன், நான் போயிட்டு இன்னும் அப்பாவோட இன்னும் பணக்காரனா நான் மாறிடுவேன். அப்பாவோட இன்னும் நெறைய வேலைக்காரன நான் வச்சுடுவேன். அப்பாவோட இன்னும் நான் வந்துட்டு ஆஸ்தியும், அந்தஸ்தும் எனக்கு பெரிசா ஆகப்போது. நான் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து எதனா செய்யணும்னு சொல்லிட்டு, என்னென்னமோ எண்ணம் கொண்டு அவனுடைய எண்ணம் தான் பாருங்க. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலயும் ஆண்டவர் பார்க்கிற எண்ணம் எப்படி இருக்குது? உன்னோட எண்ணம், உன்னுடைய ஏக்கம் எப்படி இருக்குது? இதுதான். நம்ம சகையுக்கிட்ட பார்க்கும்போதோ, தள்ளப்பட்டு முறுமுறுத்து அந்த இடத்துல செய்யும்போது, தான் தப்ப உணர்ந்து இருக்கிற இடத்துல சகையு எப்படி ஒப்பு குடுத்து மனமார்ந்த இயேசு அந்த சூழ்நிலை பார்த்தாரோ, அதே போல தான் இங்கேயும் பார்க்கிறார். அவன் வந்து எல்லாம் அவனோட நெகட்டிவான தாட்டுங்கள தப்ப வந்துட்டு எப்பவுமே பாருங்களேன், கெட்டது செய்றவங்களுக்கு அவங்க பக்கம் வந்து அது அவங்களுக்கு நியாயமா தோணும். ஆனா எல்லார் மத்தியில பார்த்தா அது கெட்டது.
ஒரு நாள் அவங்க புத்தி தெளிந்த பிறகு தான் ஐயோ நான் தப்பு செஞ்சிட்டேனே அப்படின்னு ஒரு தாட் வரும். அதே போல தான் இங்க இளையகுமாரனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த 17வது வசனத்துல அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்கு அப்பதான் புத்தி தெளிந்த போதுதான் தன் தகப்பனை யோசிச்சு அவன் என்ன பண்ணா 18வது வசனத்தை வாசிக்கலாம் அப்படியே. நான் நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் வாசிங்க பாஸ்டர் அப்பா வாசிங்க. நான் எழுந்து தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, வரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். இங்க பாருங்க, இப்பதான் அவர் உணர்றாரு. ஃபர்ஸ்ட் பூமியை குறிச்சு மாத்திரம் நினைச்ச இளையகுமாரன் பூமியில நான் இப்படி வாழ முடியும், பூமியில நான் இப்படி செஞ்சிட முடியும், எல்லாமே தேவனை மறந்துட்டு பரத்தில் உள்ள இருக்கிற தேவனை மறந்துட்டு அவர் என்னன்னா பூமியில நான் எல்லாமே வாழ்ந்து காட்டிடுவேன்ற எண்ணத்தை போய் இப்போ புத்தி தெளிந்து முதலாவது தேவனை அவர் நினைக்கிறார். நினைச்சு அவர் என்ன சொல்றாரு, மறுபடியும் வாசிங்க, நல்லா சத்தமா வாசிங்க அந்த 18வது வசனத்துல. வாசிங்க 18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஆமென். அவன் அந்த இடத்துல யோசிச்சு பாவம் செஞ்சு நான் மறுபடியும் தகப்பன்கிட்ட நான் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு அவர். நம்ம சில நேரத்துல ஆரம்பத்துல நல்லா ஜெபித்து நல்லா துதித்து முழங்காலிட்டு தேவனிடத்துல நல்லா ஜெபித்தவர்களா இருக்கும். கொஞ்ச நாள் போன பிறகு எல்லா சூழ்நிலைகள் மாறும்போது ஜெபத்தை ஃபர்ஸ்ட் விடுறது ஜெபத்தை விட்டுடுவோம், ஆண்டவரை விட்டுடுவோம். அதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராவது வந்து ஜெபிக்கிறவங்க வந்து பேசும்போது நான்லாம் இதெல்லாம் அதிகமா பண்ணிட்டேன்ப்பா, முதல்ல நான் முட்டிக்கால் போட்டேன்னா அவ்வளவுதான், அப்படி ஜெபிப்பேன் நான், அப்படி இருப்பேன். இப்ப எப்படிப்பா இருக்கிறேன்னா அது சொல்ல மாட்டாங்க. ஆனா அப்போ நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லுவாங்க. இன்னும் மன திரும்பாம அந்த இடத்துல இருப்பாங்க. இப்ப நம்ம கூட யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஆரம்பத்துல ஞானஸ்தானம் எடுக்கும் போது தேவன்கிட்ட ஐக்கியம் கொள்ளும் போது இன்னும் அதிகமா நம்ம வந்துட்டு முழங்கால் இட்டு ஜெபித்து இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அப்படிதான் தாட் ஆகுது எல்லாருக்கும். நம்ம எல்லாருக்குமே நம்ம என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டோம், நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிட்டோம், நம்மளுக்கு பகுத்தறிவு வந்துடுச்சு, நம்ம இப்படி சொல்லிடலாம் அப்படின்னு அந்த மாதிரி தாட் வரலாம். ஆனா அப்படி இல்லை. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஸ்டார்டிங்ல பாருங்களேன், நம்ம இப்ப என்னையும் நான் எடுத்து சொல்றேன், நானும் அப்படித்தான் முழங்கால் இட்டு சபையில முட்டிக்கால் போட்டு ஜெபித்த நாட்களும் உண்டு, ஜெபத்தை மறந்து ஓடின நாட்களும் உண்டு. ஸோ இந்த இளையகுமாரனை போல கூட அதை என்ன கூட நான் கம்பேர் பண்ணிப்பேன். ஸோ நம்மள யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், நம்ம எப்படி முழங்காலிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சிருப்போம். எவ்வளோ அற்புதம்! பசி நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர் உணவு கொடுத்துருப்பாரு. வாடகை கட்ட முடியாத சூழ்நிலை கூட ஜெபிக்கும் போது உடனே ஆண்டவர் உதவி செஞ்சிருப்பாரு. இது எல்லாமே ஆண்டவர் நம்மளுக்காக செய்யும்போது சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னா நம்ம மறந்துடுவோம். ஆண்டவரே எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம நினைச்சுப்போம். எப்படி பேசணும், எப்படி பண்ணணும், நம்மளுக்கு தெரியும்ப்பா, உன்னோட நான் அதிகமா ஜெபிச்சிருக்கிறேன், எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், அப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு தாட் வரும். அப்படிதான் இங்க இளையகுமார் வந்து மன புத்தி தெளிந்த பிறகு அவன் சொல்ற வார்த்தை, நான் தகப்பன்ட்டியாவது நான் வந்து ஓடி போயிடணும். ஸோ நம்ம லாஸ்டா முடிச்சிடுறேன், நேரம் ஆயிடுச்சு. அங்க என்ன பண்றாருன்னா அவர் ஓடி போறாரு. அந்த தகப்பனை பார்க்கணும்னு மனசு உடைஞ்சு அவனோட துணி எல்லாமே அழுக்காயி சோர்வடைந்து தண்ணி கூட குடிக்க முடியாத சூழ்நிலை. அந்த இடத்துல தகப்பன் இடத்துல அவர் சேர்த்துக்கு வர ஒரு வேலைக்காரனாவது நான் அவர் கூட இருந்துடணும், அவர் முகத்தை பார்த்துட்டா போதும் அப்படின்னு ஒரு தாட். இங்க கூட சகையை நம்ம பார்க்கும்போது இயேசுவோட முகத்தை பார்த்தா மாத்திரம் போதும், எனக்கு எப்படியாவது நான் பார்த்துடணும்னு வகை தேடி போன சகையோ எல்லாம் இருந்தும் நிம்மதியில்லாத எழுந்து போன அந்த சகையை ஓடி போய் பார்க்கிறாரு. இங்கே இளையகுமாரன் எப்படியாவது என் தகப்பனை நான் பார்த்துடணும், அவரோட மனசு பெருசுன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரனாவது இருந்து அவர்கிட்டயே இருந்தாவது நான் போயிடணும், நான் அப்படியே போயிட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஓடி போய் சகையை பார்க்கும்போது 20வது வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. கடைசியா நம்ம வாசிச்சுட்டு நம்ம முடிக்கலாம். 20வது வசனம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன்
அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். பாருங்க, எதிர்பார்க்காத ஒரு காரியம் நடந்துச்சு. அவனோட மனசுல என்ன இருக்குன்னா, எப்படியாவது அப்பா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு, நான் பரத்துக்கும் உமக்கும் விரோதமா நான் காரியத்தை செஞ்சுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுட்டு ஒரு வேலைக்காரனாவது என்னை சேர்த்துக்கோங்க என்று சொல்லி அந்த இடத்துல அந்த எளியகுமாரன் வரும்போது, எளியகுமாரனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அவங்க அப்பா அதுக்கு முன்னாடி அங்க ஆயத்தமா தூரத்துல இருந்து அவர் பார்க்கிறார். அவன் தூரத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகினாராம். எவ்வளோ பெரிய அறிவு பாருங்க. அந்த மனதுருகிறது நம்ம ஈஸியா நம்ம வார்த்தையில சொல்லிடுறோம். ஆனா அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. அவ்வளோ தூரத்துலயும் அவ்வளோ அழுக்கா, அவ்வளோ சோர்வோ, அவனோட முகமே மாறிட்டு இருக்கும். அந்த பசினாலயோ போன நாட்கள். ஆனாலும் அவங்க தகப்பன் கவனத்தோட எத்தனை நாள் காத்திருந்த அவரோட ஏக்கம் பாருங்க. அங்க நின்னு உடனே அவன் தகப்பனை பார்த்தோன்னும் எளிய மகனை பார்த்தோன்னு மனதுருகி ஓடி அவனை கட்டி பிடித்து அணைத்து கொண்டாராம், முத்தம் செய்தாராம். தகப்பனுக்கு பாருங்க, எந்த அழுக்கோ எந்த வாசனையோ எதுவுமே இல்லை. தன் மகன் திரும்பி வந்துட்டான். இளையகுமாரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஐயோ, எங்க அப்பா எங்க அடிச்சிடுவாரோ, எங்க திட்டுவாரோ, சொத்தெல்லாம் நான் அழிச்சிட்டேனே, அவர்கிட்ட எப்படியாவது ஒரு வேலைக்காரனா இருந்துடலான்னு. ஆனா அதை காட்டிலையும் நம்ம புத்தி தெளிந்து மனம் திரும்பி வரும் பொழுது பெரிய அற்புதம் இருக்கும். நம்ம வேதத்துல பார்க்கும்போது அவ்வளவுதான். நம்ம விட வேண்டிய பழக்கத்தையோ நம்ம பாவத்தை எல்லாவற்றையும் விட்டு தேவனை நோக்கி பார்க்கும்போது பெரிய ரட்சிப்பும் பெரிய விடுதலை நம்மளுக்கு ஆண்டவர் கொடுப்பார். கால வேலையிலயும் அதுதான் நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம பார்த்த காரியம், சகியு கிட்ட பார்க்கும்போது இயேசுவை பார்த்தா போதும்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் என்கிட்ட இருந்து நான் கொடுத்துட்றேன், ஆனா இயேசு போதுன்னு இயேசுவை பின்பற்றினார். அவருக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. இருந்த எல்லாவற்றையும் எழுந்து உடைந்திருக்கிற எளிய மகன் மறுபடியும் நான் விட்ட இடத்துக்கு நான் போயிட்டு தேவனை நான் நோக்கி என் தகப்பன் இடத்துல நான் போறேன்னு சொல்லிட்டு நோக்கி போகும் பொழுது மனதுருகி அவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான். இந்த காலை வேளை இந்த வார்த்தையை 2 பேரை யோசிச்சு நம்மளுக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை நம்ம ஜெபித்தாலும், நம்ம தசமாக போட்டாலோ, நம்ம வேலைக்கு போனாலோ, நம்ம ஆண்டவருக்காக எந்த காரியம் செய்தாலும் நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஏக்கம் எப்படி இருக்கு, நம்ம இயேசப்பாவை பார்க்கிறோமா, அவருக்கு இன்னும் நேரத்தை கொடுக்குறோமா, அவருக்காக நம்ம என்ன செய்றோம், நம்ம சேர்த்து வச்சாலும் நம்ம என்ன வாங்கினாலும் அவருக்காக நம்ம என்ன செய்றோம், நம்ம அவருக்காக எப்படி இருக்கிறோம்னு சொல்லி இந்த காலை வேளை யோசிச்சு, ஒருவேளை இந்த ஜெபத்தை யாருன்னா புதுசா வீட்டில் யாருன்னா கேட்டு இருந்தாலும் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளை இது உங்களுக்காக தேவன் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று